வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவது குறித்து கலெக்டர் பிரபுசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மகா கும்பாபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் இக்கோவிலில் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காத வகையில் கூடிக்கொண்டே உள்ளது. இக்கோவிலில் மரகதக்கல்லால் ஆன மயில், விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்கள் இருப்பதும் திருமண கோலத்தில் வள்ளி மணவாளன் காட்சியளிப்பதும் கூடுதல் சிறப்பாகும். இக்கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு வகையான இன்னல்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் உள்ளது. எனவே இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்யவும் குடிநீர், கழிவறை, வாகன நிறுத்துமிடம், சாலை வசதி, வாகன போக்குவரத்து வசதி, நிழற்குடை வசதி, பேரிடர் கால வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர். மேலும் வருவாய்த்துறை, காவல்துறை, இந்து சமய அறநிலைத்துறை ஆகிய 3 துறைகளும் கலந்தாய்வு மேற்கொண்டு உரிய தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி வருகின்றனர். இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார், உதவி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா, ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி கணேஷ்குமார், மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி சுரேஷ் பாபு, வேலூர் மண்டல இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் கருணாநிதி ஆகியோர் இத்திருக்கோவிலுக்கு நேரில் வந்து பார்வையிட்டனர். மேலும் பக்தர்களின் அடிப்படை வசதிகள் என்னென்ன, அவற்றை எவ்வாறு செய்து கொடுப்பது என்று ஆய்வு செய்தனர். மேலும் விரைவான போக்குவரத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்னவென்று ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் இந்த அடிப்படை வசதிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் பக்தர்களுக்கு எப்படி செய்து கொடுப்பது என்று ஆலோசனை மேற்கொண்டனர். எனவே போக்குவரத்தை மேம்படுத்தவும், வாகனங்களை நிறுத்துவதற்கு தேவையான இடத்தை ஒதுக்கவும், தனியார் நிலத்தை விலைக்கு வாங்குவது என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இதன்படி இன்னும் 2 மாதங்களில் இப்பணிகளை முடித்து பக்தர்கள் விரைவாகவும் மன திருப்தியோடும் தரிசனம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறினர். இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி தாசில்தார் மதிவாணன், பொன்னேரி நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் பாலச்சந்திரன், சோழவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாந்தினி, பார்த்தசாரதி, மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரகாஷ், போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் வெங்கடேஷ், வடிவேல் முருகன், திருக்கோவிலின் செயல் அலுவலர் கார்த்திகேயன், தலைமை எழுத்தர் திருவேணி, திருக்கோவில் ஆய்வாளர் கலைவாணன் மற்றும் பல்வேறு அரசு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். இன்று ஆனி மாத செவ்வாய்க்கிழமை என்பதால் விடியற்காலை முதலே இக்கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தது. இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் வரையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விடியற்காலை மூலவருக்கு பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் ஆனந்தன் குருக்கள் தலைமையில் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மூலவருக்கு ராஜ அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிறுவாபுரி முருகன் கோயில் என்று பக்தர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அதாவது பக்தர்கள் சிரமமின்றி இறைவனை தரிசிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கலாம், அதாவது கூட்டத்தை நெறிமுறைப்படுத்துவதிலிருந்து பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அனைத்து விஷயங்கள் குறித்தும் நானும் மதிப்பிற்குரிய திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் பிற அரசு அதிகாரிகளும் இன்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்கிறோம். ஸோ இதில் பல்வேறு விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். குறிப்பாக பக்தர்களுக்கு, அதாவது அவங்க வாகனங்களை நிறுத்தும் உரிய இடத்தை அவர்களுக்கு உரிய வசதிகளுடன் சேர்த்துவதற்கும், இங்கே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தை சரி செய்வதற்கும், மேலும் பக்தர்களுக்கு தங்கும் இடம், அவர்களுக்கு ஓய்வு, அவர்களுடைய வரிசையில் போவதற்கு இன்னும் சில வசதிகள் குறித்து, குடிநீர் வசதி, அடிப்படை வசதிகள், கழிவறை வசதி போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில் நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுடன் மற்றும் உள்ளாட்சி அமைப்புடன் சேர்ந்து ஒரு திட்டம் தயாரித்து கூடிய விரைவில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். நன்றி.
பார்க்கிங்கு அப்புறம் சிறு கடைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடத்த ஒதுக்குனாங்க, ஆ அடிக்கல் நாட்டினாங்க. அந்த வேலை இன்னும் முடியல. சரி, அது முடிஞ்சா கொஞ்சம் பக்தர்களுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அதுதான் நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப இதுல இவ்வளவு நாள் நம்ம கோயில் நிர்வாகத்தினர் மட்டுமே அவங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மாவட்ட நிர்வாகம் காவல்துறையுடன் இணைந்து இவர்களுடன் உறுதுணையாக பக்தர்கள், ஏன்னா எண்ணிக்கை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாத்தீங்கன்னா அதை விட அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ அந்த பக்தர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த ஊரினை அவர்கள் வருகையை ஒரு நல்ல நல்வருகையாக ஆக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்யும். நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் உட்பட அந்த கடைகளை நெறிமுறைப்படுத்துவதிலிருந்து அவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கறதிலிருந்து கூடுதல் தங்குமிடம், ஒரு தற்காலிக தங்குமிடம், ஓய்வு அறை, இவையெல்லாம் ஏற்பாடுகள் எல்லாத்துக்கான ஒரு திட்டத்தை கண்டிப்பாக தயார் செய்து தேவையானதுன்னா நமக்கு ஏதாவது நிலம் வாங்க வேண்டியிருந்தா தனியார் நபரிடம் அது உட்பட சாலையுடைய இது வைடனிங், அகலப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு திட்டம் தயாரிக்க உள்ளோம். கூடிய விரைவில் அவை செயல்படுத்தப்பட்டு பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான தரிசன ஒரு அனுபவத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். நன்றி. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அகரம்கூட்டோடு புதுரோட்ல இருந்து வாகன போக்குவரத்துக்கு வசதி இல்லை அப்படின்றாங்க. மினி பேருந்துகள் ரெகுலரா இயக்கப்படுமா? கண்டிப்பா. அதற்கான என்ன குறைகளோ அதையோ தேவை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.